வாழ்க்கை அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் ரெண்டு பக்கம் இருக்கவே இருக்கும். வாழ்க்கைனா ரெண்டு பக்கம், இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும். ஒரு நாணயம்னா அதுலேயும் பூ இருக்கும், தலை இருக்கும், ரெண்டு பக்கம் இருக்கும். ஒரு பாதைன்னா மேடும் இருக்கும், பள்ளம் இருக்கும், வளைவு இருக்கும், நெளிவு இருக்கும், எல்லாம் இருக்கும்னு வச்சுங்களேன். ரெண்டு பக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். ஒரு மனநல ஆராய்ச்சியாளர், அதாவது மனநோயாளிகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணி சில புதிய முடிவுகளை கண்டுபிடிக்கணும்னு அவர் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணார், ஒரு மனநோயாளிகளுடைய காப்பகத்துக்கு போனார். மனநல காப்பகம் அங்கே போனார். தன்னுடைய ஆராய்ச்சிக்கு உரியவங்க இங்கே இருப்பாங்களான்னு பார்க்கறதுக்காக உள்ளே வந்தார். அந்த காப்பகத்தினுடைய உரிமையாளர் ஒரு மருத்துவர், அவரும் கூட இருந்தார். நான் வந்து உதவி பண்ணுறேன் அப்படின்னு. அது அந்த மனநல காப்பகத்துக்குள்ளே போனீங்கன்னா சில பேர் வந்து பெரிய அறைகளில் இருக்காங்க. சில முக்கியமான நோயாளிகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிறை கைதிகள் மாதிரியே ஒரு தனி அறையில் போட்டு நல்ல சிறை கம்பிகள்லாம் போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. சிறைச்சாலை மாதிரி அவங்கள பூட்டி வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் விகரஸாக இருப்பாங்க, அதனால் அவங்களெல்லாம் அப்படி வச்சுருக்கோம். கொஞ்சம் மைல்டாக இருக்கவங்களையெல்லாம் அறைக்குள்ளே இருந்து 10 பேர் 15 பேர் ஒன்றா இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவர் ஒவ்வொரு அறையாக பார்த்துக்கிட்டே வர்றார். யார்? இந்த ஆராய்ச்சியாளர், மனநல ஆராய்ச்சியாளர் வந்துக்கிட்டே இருக்கார். திடீர்னு ஒரு அறையை பார்க்குறாரு. நல்லா கம்பி கதவு போட்டு சிறைச்சாலை கதவு மாதிரியே பூட்டப்பட்டிருக்கு. உள்ளே பார்த்தா எதிர்த்தாப்புல ஒரு பெரிய சுவர், அந்த சிறை மாதிரியே இருக்கிறதெல்லாம் ஒரு சுவர். அந்த சுவரில் ஒரு அற்புதமான பெண்ணினுடைய, அழகான பெண்ணினுடைய ஓவியம். அப்படியே அச்சு அசல், அப்படியே ஒரு பெண் தத்துருவமாக இருக்கிற மாதிரியே ஓவியம் அவரே வரைஞ்சது. வரைஞ்சி என்ன பண்ணுறாரு, இந்த ஆராய்ச்சியாளரும் மருத்துவரும் போய்கிட்டு இருக்கும்போது பத்தி சூடம்லாம் பொருத்தி அதுக்கு தூபம் காட்டிக்கிட்டு இருக்கார். அப்படியே வழிபாடு நடத்திக்கிட்டு இருக்கார். என்னங்க இது, ஏதோ ஒரு பெண்ணு படத்தை வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு தூப தீபம், சூட ஆராதனை, ஊதிபத்தி புகை, சாம்பிராணி எல்லாம் போட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் யார் அப்படின்னு கேட்டார் ஆராய்ச்சியாளர். இங்கே பேச வேணாம், வாங்க கொஞ்சம் தள்ளி போவோம் அப்படின்னு அங்கிட்டு தள்ளியாக கூப்பிட்டு போய் சொல்லி, அது பெண்ணு கிடையாது, சாமியெல்லாம் கிடையாது, அது பெண்ணு தான். அவருடைய எக்ஸ் லவர், முன்னாடி லவ் பண்ண பொண்ணு, அது கிடைக்கல அவருக்கு. யாருக்கும் ஒருத்தர் கல்யாணம் ஆகி போயிடுச்சு. அதனால் அந்த விரக்தியில் இவர் வந்து இந்த மாதிரி வந்துட்டாருங்க, மனநலம் பாதிச்சு வந்துட்டார். ஆனாலும் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை, என்னைக்காவது மறுபிறவியிலாவது அந்த பொண்ணு பிறந்து வருவா, அவளை கல்யாணம் பண்ணுவோம்னு காத்துக்கிட்டு இருக்கார். அதனால் வழிபாடு பண்ணி தெய்வமாக மாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணை பற்றியும் அந்த கைதியை, அந்த மனநல நோயாளியை பற்றியும் சொன்னாங்க. அடுத்த சிறை கம்பி, அதுக்கு அந்த பக்கம் போனோம்னா கதவு பூட்டி இருக்கு, சிறை கம்பிகளோடு இருக்கு. அங்கே பார்த்தா ஒருத்தர் ரொம்ப வேகமாக இருக்கார். அவர் 2 பேர் காவலர்கள், அந்த மனநல காப்பகத்தினுடைய காவலர்கள் தோள்பட்டையை பிடிச்சி 2 பேர் எரிக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் விசும்பி போய் அந்த மதிலில் மோத போகிறார். தலையை முட்டிக்கிட்டு, விடுங்க நான் சாக போகிறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு போகிறார். திருப்பி வர்றார். இவர் மோதிடக்கூடாதுன்னு 2 காவலர்கள் இதே டியூட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எரிக்கி பிடிச்சிக்கிட்டு. என்னங்க ஆச்சு இவருக்கு அப்படின்னு அந்த ஆராய்ச்சியாளர் கேட்டார். இவர் இப்போ நோயாளி இல்லை, மனநோயாளி இல்லை. அப்புறம் என்னையா வெளியே விட வேண்டியதானே, இவரையும் உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே வெளியே விட வேண்டியதானே, ஏன் சிறைச்சாலை அடித்து வச்சு இந்த சித்திரவதை பண்ணுறீங்கன்னு ஆராய்ச்சியாளர் கேட்டார். அது வேற ஒன்றும் இல்லைங்க, இவர் தெளிவாயிட்டார். இப்போ அனுப்பிச்சி வச்சோம்னு வச்சுங்களேன், வீட்டுக்கு போவார். வீட்டில் இவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அந்த மனைவினால தான் இவர் இப்போ மனநோயாளியாகவே ஆனார். அதனால தான் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தார். இப்போ நீ சரியாக போயிட்டு வீட்டுக்கு போன்னு சொன்னால் மறுபடியும் மனநோயாளி ஆயிடுவணும்னு பயந்து இப்பயே அங்கே வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக அந்த மதிலில் மோதி நான் செத்து போறேன்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் தெளிவானவர் தான் சொல்லிட்டு, இதில் ஒரு கூடுதலான ஒரு தகவல் இருக்குது, சுவாரஸ்ய தகவல் சொல்லட்டுமான்னு கேட்டார் அந்த காப்பக மருத்துவர். சொல்லுங்க அப்படின்னு இவர் கேட்டார். வேற ஒன்றும் இல்லை, இந்த முன்னாடி தூபதீபம் காமிச்சுக்கிட்டு இருந்தார்ல ஒரு படம் வரைஞ்சி,
அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது இவர் தான். இப்போ அந்த பொண்ணு அங்கே தான் இருக்கு. இந்த நிலைமை 2 பேருக்கும் நடந்திருக்கு. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.